ஓபிஎஸ் அவர்களுடைய இந்த விலகல்? ஓபிஎஸ் ஒரு வழியாக மறுபடியும் அரசியலுக்கு வர பார்க்குறாரு. எனக்கு ஓபிஎஸ் மேலே இருக்கிற இது என்னன்னா, தமிழ்நாட்டில் வந்து யாருக்குமே கிடைக்காத ஒரு வாய்ப்பு அவருக்கு கிடைச்சது. 3 முறை முதலமைச்சராக இருந்தவர் யாருமே கிடையாது. இல்லை, முதலமைச்சர் கேண்டிடேட்டாக போட்டியிடாமலே போட்டிட்டாரோ இல்லையோ 3 முறை முதலமைச்சராக பதவியில் இருந்தது பன்னீர்செல்வம் தான். 3 தடவை வாங்கிட்டு அந்த பதவியை தக்க வச்சுக்கிறதுக்கு தகுதி இல்லாமல் போனது ஒரு அதுக்கான ஒரு இது இல்லையே, அவருக்கு சாமர்த்தியம் இல்லையே, திறமை குறைவாக இருந்தது இல்லை. அந்த 3 முறை வாய்ப்பை வச்சு வந்து காணாமல் போன ஒரு ஆள் எனக்கு தெரிஞ்ச அரசியல் உலகத்திலே அவராக தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி ஒன்றிய அரசியல் நடந்தது குல்சாரிலால் நந்தான்னு ஒருத்தர் இருந்தார். நேரு இறந்த உடனே அவர் தான் இடைக்கால பிரதமர். உடனே லால் பகதூர் சாஸ்திரி வந்தார், அவர் இறங்கி போயிட்டார். லால் பகதூர் சாஸ்திரி உடனே இறந்தார். இறந்த உடனே குல்சாரிலால் நந்தா வந்தார். இந்திரா காந்தியை தேர்ந்தெடுத்தார், இறங்கி போயிட்டார். அது மாதிரி அவர் தான் குல்சாரிலால் நந்தா வந்து ஒரு 3 நாள் பிரைம் மினிஸ்டராக இருந்தவர். அப்படி பார்த்தீங்கன்னா நேரு இவங்க எல்லாத்த விட அதிகமான முறை பிரைம் மினிஸ்டராக இருந்தவர். அப்புறம் கூட 2 தடவை தான் இருந்தார். அந்த மாதிரி அந்த கேட்டகரியில் இவர் வர்றார் பன்னீர்செல்வம்.